ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி டே 11 கவுன்சிலிங் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ என்னென்ன வேகன்சஸ் வந்து இன்னும் அவைலபிள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபஸ்ட்டு மதியானமே இங்கே அப்டேட் கொடுத்துட்டாங்க அப்படின்றத நான் பார்க்கல. ஸோ எப்பயும் நமக்கு ஈவினிங் 5 o'clock 6 o'clock அப்படி தானே வரும். அட்லீஸ்ட் ஒரு 4:50 அந்த மாதிரி தானே வரும். அப்படின்றனால நான் வந்து வெப்சைட்டில் செக் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் எனக்கு வந்ததே தெரியல. ஸோ அதனால் என்னால் சீக்கிரம் வீடியோ கொடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், சாரி. ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஏஓ. ஸோ மேக்ஸிமம் வந்து விஏஓவில் வந்து ஜென்ரலில் வந்து நமக்கு வந்து பிசி, எம்பிசி, ஸோ அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பிடபிள்யூடி, அதுக்கப்புறம் எக்ஸர்விஸ்மேன், அதுக்கப்புறம் டிடபிள்யூ சிஸ்டர்ஸ் யாராவது இன்றைக்கி எடுத்திருக்காங்களா அப்படின்றத பார்க்கலாம். இல்லை இன்னும் அப்படியே அவைலபிள் இருக்கா அப்படின்றத விஏஓ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஜென்ரல் டர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஃபில் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸர்விஸ்மேன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜிடியில் வந்து ரெண்டுமே நம்ம அப்படி தான் இருக்குது. பிஎஸ்டியும் வித்தவுட் பிஎஸ்டியும். நெக்ஸ்ட் நம்ம பிளைண்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்குது. ஆத்தோக்கு வந்து முடிஞ்சிருச்சு. முல்டாக்கு ஒன்று இருக்குது. ஜிடி உமனில் வந்து வித் பிஎஸ்டி வித் பிஎஸ்டிஎம் முடிஞ்சிருச்சு. ஸோ டிடபிள்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 4 வேகன்சிஸ் இருக்குது ஜென்ரல் டர்னில். அதே பிஎஸ்டிஎம்க்கு 2 வேகன்சிஸ் இன்னுமே நமக்கு இருக்குப்பா. நெக்ஸ்ட்டு வந்து டிடபிள்யூவில் உமனுக்கு பிளைண்டுன்னு பார்த்தோன்னா ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஸோ பிசி ஜென்ரல்னு பார்த்தோன்னா முடிஞ்சிடும். எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு நமக்கு ஒரு வேகன்சிஸ் வந்து 4 வேகன்சிஸ் வந்து நமக்கு இருக்குது. நமக்கு சாரிப்பா டெஃப்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்குது. முல்டாக்கு வந்து 2 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ வந்து உமனுக்கு வந்து முடிஞ்சிருக்கும். டிடபிள்யூக்கு வந்து இன்னுமே நமக்கு வேகன்சிஸ் இருக்குது. ஸோ வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகல. பிசியில் வந்து 5 வேகன்சிஸ் வந்து வித்தவுட் பிஎஸ்டிஎம், வித் பிஎஸ்டிஎம்க்கு 1. ஸோ பிசி. இதே பிசி உமன் பார்த்தோம் அப்படின்னா டெஃபில் வந்து ஒரு வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. இது எம்பிசி ஜென்ரல் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுப்பா. எம்பிசி இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. எம்பிசியில் ஆத்தோட பார்த்தோன்னா ஒரு வேகன்சிஸ் இருக்குது பாருங்கள், 2ல் 1 தான் இருக்குது நமக்கு. இதே வந்து டெஃப்னு பார்த்தோன்னா ஒரு வேகன்சிஸ் இருக்குது, அது ஜென்ரலில் இருக்குது. ஸோ எம்பிசி ஜென்ரல் முல்டான்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேகன்சிஸ் இருக்குது. எம்பிசி உமன் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிடபிள்யூ பார்க்கலாம். ஸோ டிடபிள்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா 5 வேகன்சிஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது இன்னும். ஸோ நமக்கு வந்து உமன் பிளைண்டுனா ஒரு வேகன்சிஸ் இருக்குது. எம்பிசி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பிசிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் 5 வேகன்சிஸ் வந்து நமக்கு ஜென்ரல் இருக்குது. பிசிஎம் ஜென்ரலில் வந்து 9ல் 4 ஃபில் ஆகி 5 வந்து அன்ஃபில்டில் இருக்குது. பிசிஎம் ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்மில் நமக்கு அப்பயே ஃபில் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன்னு பார்த்தோன்னா அந்த ஒரு வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. உமனுக்கு வந்து நேற்று தான் எடுத்தாங்க, நேற்றுக்கு முதல் நாள் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிசிஎம் டிடபிள்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்குது இன்னுமே. ஸோ எஸ்சிஏ ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஸோ பிஎஸ்டிஎம்மில் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்குது. இதே எஸ்சிஏ உமன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் ஒரே ஒரு வேகன்சிஸ் வந்து இருக்குப்பா. எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேகன்சிஸ் தான் இருக்குது. எஸ்சி ஜென்ரல் முடிஞ்சிருச்சு. வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேன்னு பார்த்தோன்னா 4 வேகன்சிஸ் இருக்குது. இதே பிஎஸ்டிஎம்னு பார்த்தோன்னா ஒரு வேகன்சிஸ் இருக்குது. இதே பிடபிள்யூடி பார்த்தோம் அப்படின்னா எஸ்சியில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை நமக்கு. எஸ்சி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம் முடிஞ்சிருச்சுப்பா. எஸ்சி டிடபிள்யூவில் 5 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. எஸ்டி வந்து ஜென்ரலில் ஒரு வேகன்சிஸ் இருக்குது. எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேகன்சிஸ் இருக்குது. உமன்லேயே ஒரு வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ நமக்கு இன்னும் விஏஓவில் 68 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாமல் யார் யாருக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா எஸ்டியில் இருக்குது, பிசிஎம்மில் இருக்குது. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச அதுதான்ப்பா. மித்ததெல்லாம் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் நம்ம பிடபிள்யூடி, டிடபிள்யூ உங்களுக்கு தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இவங்க 2 பேர் வந்து நீங்கள் வந்து வில்லிங்னஸாக இருந்தீங்க அப்படின்னா விஏஓ எடுக்கலாம். ஸோ விஏஓ வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா விஏஓ வந்து நமக்கு டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி தான். ஸோ டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து மயிலாடுதுறையிலலாம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கா என்னென்னு பாருங்கள். ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இல்லாமல். ஸோ வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் வேகன்சிஸ் பார்க்கலாம். ஸோ இதிலே நமக்கு ஜென்ரல் டர்ன் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சுப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் டர்ன் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஃபில் ஆக ஆரம்பிக்கல. வித் பிஎஸ்டிஎம் வந்து 5, வித்தவுட் பிஎஸ்டிஎம் 60 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நமக்கு வந்து ஜிடியில் வந்து பிடபிள்யூடியில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லையான்னு பார்த்தா இங்கே அப்படியே இருக்குது. ஆனால் இங்கே 3ல் வந்து 2 பேர் எடுத்துட்டாங்க ஆத்தோவில். ஜென்ரலில் இன்னும் ஒரு வேகன்சிஸ் தான் இருக்குது. ஸோ வந்து டெஃப்னு பார்த்தோம் ஜென்ரல்னால் 2 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜிடி டர்ன் முல்டான்னு பார்த்தோம் அப்படின்னா 3 வேகன்சி அப்படியே தான் இருக்குது. ஸோ ஜிடி உமன்னு பார்த்தோன்னா ஃபில்லப் ஆயிடுச்சு வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம். ஸோ டிடபிள்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா வேகன்சி அவைலபிளாக இருக்குது 33, பிஎஸ்டிஎம்க்கு 3 இருக்குது. ஸோ இது வந்து ஜென்ரல் டர்ன்.
ஸோ இன்னுமே சில பேர் டவுட் கேட்குறீங்கப்பா ஜென்ரல் டர்ன்னா என்ன சொல்லி ஜென்ரல் டர்ன் அப்படின்னா எல்லாருமே வருவாங்க. ஸோ பிசி வரலாம், பிசிஎம் வரலாம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லாருமே வருவாங்க. ஸோ அதுதான் ஜென்ரல் டர்ன். அதே மாதிரி ஜென்ரல் டர்னில் மேல் ஃபீமேல் 2 பேருமே வருவாங்க. அதாவது வருவாங்க. அதே மாதிரி அதில் வந்து எல்லாருமே வருவாங்க. ஆக்சுவலாக ஸ்பெஷல் கேட்டகரிஸில் இருக்க எக்ஸ் சர்வீஸ் மேன் வருவாங்க, டிடபிள்யூ சிஸ்டர்ஸ் வருவாங்க, பிடபிள்யூடி பிரதர் சிஸ்டர்ஸ் அவங்களும் வருவாங்க. ஸோ ஜென்ரல் டர்ன் அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவானது. அதுதான் ஜென்ரல் டர்ன். ஜென்ரல் அப்படின்னா பாய் அண்ட் கேர்ள்ஸ் அவங்க மட்டும் தான் வருவாங்க. மென் அண்ட் உமன் அதான் ஜென்ரல். ஸோ பிசியில் ஜென்ரல் அப்படின்னா பிசியில் இருக்க மேல் அண்ட் ஃபீமேல் வருவாங்க. ஓகே, ஜென்ரல் டர்ன் முடிஞ்சிருச்சு. ஸோ பிசின்னு பார்த்தோம்னா பிசி வந்து நமக்கு ஃபில் ஆகியிருக்கும். நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், டெஃபில் வந்து 9 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் முல்டால் 2 இருக்குது. ஸோ பிசி வந்து ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. எக்ஸ் சர்வீஸ் மேன்னு பார்த்தோன்னா 39 வேகன்ஸ் அவைலபிளாக இருக்குது. 10 வந்து பிஎஸ் டீமில் அவைலபிள் இருக்குது. ஸோ பிசி வந்து பிளைண்டில் பார்த்தோன்னா 1 எடுத்து 8 வேகன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆத்தோக்கு வந்து 3மே முடிஞ்சிருச்சுப்பா. பிசியில் ஜென்ரலில் ஆத்தோ ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ ஜென்ரல் டெஃப்னு பார்த்தோன்னா 5 வேகன்ஸ் அவைலபிளாக இருக்குது. முல்டாக்கு 13 இருக்குது. இது வந்து பிசி. பிசி உமன் கண்டிப்பாக வித் பேஸ்டும் வித்தவுட் பேஸ்டும் முடிஞ்சிடும். ஸோ டிடபிள்யூக்கு பாருங்க 1 எடுத்துட்டாங்க. அநேகமாக இன்றைக்கி தான் இது எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டிடபிள்யூ இன்றைக்கி பிசியில் ஒரு வேக்கன்சிஸ் ஃபில்லப் ஆகிருக்கு. ஸோ 27 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ பாருங்கள் டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் பிசிலன்னு பார்த்தீங்கன்னா 5 வேக்கன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ பிசியில் இது பிடபிள்யூன்னு பார்த்தோன்னா பிளைண்டில் வந்து நமக்கு 3 இருக்குது. ஆத்தோவில் முடிஞ்சிருச்சு உமனில். ஸோ உமன் டெஃபில் நமக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்குப்பா. முல்டாக்கு 4 இருக்குது. இது உமனுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல்னு பார்த்தோன்னா எம்பிசி வித் பிஎஸ்டி வித்தவுட் பிஎஸ்டி முடிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 34 வேகன்சிஸ் இருக்குது. பிஎஸ்டின்னு பார்த்தா 2 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. இதே வந்து ஜென்ரல் பிளைண்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா எம்பிசியில் 4 இருக்குது நமக்கு. இது ஃபுல்லாக ஜென்ரலில் இருக்குது பார்த்துக்கோங்க. ஆத்தோ அப்படின்னா 5 இருக்குது. 1 ஃபில் ஆயிடுச்சு. ஸோ டெஃப்னு பார்த்தோம் அப்படின்னா 14 வேகன்சிஸ் இருக்குப்பா. ஸோ ஜென்ரலில் தான் இருக்குது. முல்டாவும் அது இருக்குது. ஸோ பாருங்கள் ஜென்ரலில் இருக்கா உமனில் இருக்கா நல்லா வேகன்சிஸ் பார்த்துக்கோங்க. உமனில் இருந்தால் உமன் தான் எடுக்க முடியும். நம்ம அப்படி மாற்றி எடுக்க முடியாது. ஸோ எம்பிசி அப்படின்னு பார்த்தோன்னா உமன் வந்து வித் பிஎஸ்டி வித்தவுட் பிஎஸ்டி முடிஞ்சிருச்சு. ஸோ டிடபிள்யூவில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கலாம். டிடபிள்யூ சிஸ்டர்ஸில் வந்து எதாவது சேஞ்சஸும் இல்லை. 24 வேகன்ஸ் அப்படியே இருக்குது. வித் பிஎஸ்டிஎம்க்கு 2 வேகன்சிஸ் இருக்குது. இதே வந்து உமன் பார்த்தோம் அப்படின்னா பிளைண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சிஸ் இருக்குது. ஆத்தோவில் முடிந்து விட்டது. டெஃபில் வந்து 1 வேகன்சிஸ் இருக்குது. முல்டாலையும் 1 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து எம்பிசி முடிஞ்சிருச்சு. எம்பிசியில் இவ்வளோ இருக்குதா வேகன்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பிசிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா 16 ஃபில் ஆகி இன்னும் 47 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. பிசிஎம் ஜென்ரலில் பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இன்னும் 14 வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது. 3 தான் ஃபில் ஆகி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். பிசிஎம் எக்ஸ் சர்வீஸ் மேன்னு பார்த்தோன்னா அந்த 3 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேன் வித் பிஎஸ்டிஎம்னு பார்த்தா 1 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இதே வந்து நம்ம பிடபிள்யூடின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலில் ஆத்தோவில் 2மே இருக்குது. டெஃப்லையும் 1 இருக்கிறது. உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 23 அவைலபிளில் இருக்குது. 7 ஃபில் ஆகிட்டு நேற்றுமே 23 தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன்னு. உமன் பிஎஸ்டிம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எடுத்திருக்காங்க பாருங்கள். ஸோ 1 ஃபில் ஆகிட்டு இங்கே 4 இருக்குது. பிசிஎம் டிடபிள்யூன்னு பார்த்தோன்னா 6 இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சிஏ ஜென்ரல்னால் 25 போய் 24 இருக்குது 49ல். ஸோ எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னா 20ல் 7 எடுத்து 13 பேர் இன்னும் எடுக்கலாம். எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ் மேனில் வந்து இன்னும் ஒரே ஒரு வேகன்சிஸ் தான் அது அப்படியே இருக்குது. பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்களுக்கு அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஸ்சிஏ ஜென்ரல் பிளைண்ட்னு பார்த்தா 2 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் ஆத்தோ அப்படின்னா 1 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் டெஃப் அப்படின்னா அவங்களுக்கு 1 வேகன்சிஸ் இருக்கிறது. எஸ்சிஏ உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 14ல் 1 எடுத்து 13 வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குதுப்பா. எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா 15ல் 3 ஃபில் 12 அவைலபிள் இருக்குது. இது வந்து எஸ்சிஏ. எஸ்சிஏ டிடபிள்யூன்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு வேகன்சிஸ் தான் இருக்குது. அது இருக்குது. இதே பிஎஸ்டிஎம் பார்த்தோம் அப்படின்னா 8 வேகன்சி அவைலபிள் இருக்குது. எஸ்சிஏ முடிந்து விட்டது. இப்போ எஸ்சி பார்க்கலாம். எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா 459 வேகன்சிஸில் 243 ஃபில் ஆகி 216 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ எஸ்சி வந்து மேக்ஸிமம் இன்னுமே நமக்கு வேகன்சிஸ் நிறைய இருக்குப்பா. ஓகே, எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா 67ல் 53 ஃபில் ஆகி 14 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. எஸ்சி எக்ஸ் சர்வீஸ் மேன்னு பார்த்தோம் அப்படின்னா 21 வேகன்சிஸ் இருக்குது. பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ உங்களுக்கு 23 இருக்குது இன்னுமே. ஸோ நம்ம ஜென்ரல் பிளைண்டுன்னு பார்த்தோன்னா 3 வேகன்சிஸ் இருக்குது. ஆத்தோவில் 17 இருக்குது. டெஃபில் 2 இருக்கிறது. முல்டாவில் 1 இருக்குது. ஸோ பிடபிள்யூடியில் வந்து சேஞ்சஸ் எதுவுமே இல்லை நமக்கு எஸ்சியில்.
உமன்னு பார்த்தோம் அப்புறம் 117ல 78 பேர் எடுத்துட்டாங்க. இன்னும் 39 பேர் இன்னும் எடுக்கலாம். பிஎஸ்டிஎம்ல 26ல 16 பேர் எடுத்துட்டு இன்னும் 9 பேர் எடுக்கலாம்ப்பா. ஸோ டிடபிள்யூல வந்து 19 19க்கு அப்படியே நமக்கு அவைலபிள் இருக்குது எஸ்சியில். எஸ்சி, டிடபிள்யூ, பிஎஸ்டிஎம்ல 3 அவைலபிள் இருக்குது. எஸ்சி ஆத்தோ அப்படின்னா 1. ஸோ வந்து இன்னும் அந்த ஒரு வேக்கன்சி இருக்குது. எஸ்டியில் வந்து 128ல் 4 பேர் எடுத்து 124 பேர் இன்னும் அவைலபிளில் இருக்கலாம். தட் மீன்ஸ் இருக்காங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல வந்து 5ல் 5மே அவைலபிளில் இருக்குது. எஸ்டி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேகன்சிஸ் இருக்குது. எஸ்டி உமன் பிஎஸ்டி 3 இருக்குது. எஸ்டி டிடபிள்யூல ஒரு வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த சேஞ்சஸுமே நமக்கு இல்லை. ஸோ இன்னும் நமக்கு எவ்வளோ அவைலபிள் இருக்குது அப்படின்னா பாருங்கள், 997 இருக்குது. மொத்தம் பாருங்கள் 3888 3388ல் 2891 போக இன்னும் 997 வேகன்சி இருக்குது. ஸோ 997 வேகன்சிஸில் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இல்லாமல் இருக்கா அப்படின்றத பாருங்கள். அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் யாருக்கு இருக்குது அப்படின்னா எஸ்டிக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ பாருங்கள், எஸ்டிக்கு இருக்குது, அப்புறம் எஸ்சிக்கு இருக்குது, அப்புறம் பிசிஎம்க்கு இருக்குது. ஏன்னாங்க பாருங்கள் பிசிஎம்க்கு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து அவ்வளோதான். ஏன்னா எம்பிசி பிசி வந்து முடிஞ்சிருச்சு. இருந்தால் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது இதில் இல்லை. ஏன்னா நம்ம நேற்றே பார்த்தோம் பிசிக்கு வந்து 66ம் எம்பிசிக்கு 49 சம்திங் அந்த மாதிரி தான் நம்ம பார்த்தோம். எம்பிசிக்கு 49, பிசிக்கு 66 நினைக்கிறேன் சம்திங். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஜேகே பார்க்கலாம். ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் நம்ம என்ன வேகன்சி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச அந்த 3 வேகன்சி அப்படியே தான் இருக்குது. இந்த 3 வேகன்சி ஏன் இருக்குது அப்படின்னா 2 வந்து ஸ்பெஷல் கேட்டகரிலையும் எஸ்டியில் 1 இருக்கும். பாருங்கள், இங்கே ஒன்றா எக்ஸ் சர்வீஸ்மேன், ஒன்றா எக்ஸர்விஸ்மேன் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதனால் இன்றைக்கி எஸ்டியில் வந்து யார் ஜென்ரலில் எப்போ எடுக்கிறாங்களோ அது வரைக்கும் இந்த ஒரு வேக்கன்சி அவைலபிள் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து நாளைக்கு கவுன்சிலிங் போகிறீங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். ஏன்னா ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கும்போது நீங்கள் சீக்கிரம் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆகிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா சீக்கிரம் ப்ரொமோஷன் உங்களுக்கு ஆகும். ஸோ இது நல்ல டிபார்ட்மெண்ட். ஸோ நீங்கள் எடுக்கிறதா நீங்கள் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதுவுமே நமக்கு அவைலபிள் தான் இருக்குது. ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர். ஸோ வந்து அது ஜென்ரல் டர்னில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன ஹச்எஸ்சி அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹச்எஸ்சி எவ்வளோ அவைலபிள் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ 7 அவைலபிள் இருக்குது. நேற்றும் எனக்கு தெரிஞ்சு 7 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஆப்சன்டீஸ் வந்து மேக்ஸிமம் ரொம்ப இருப்பாங்க. ஏன் அப்போ நேற்றே நமக்கு 222 ஆப்சன்டீஸ் இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அதோடு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த 7 வேக்கன்சிஸ் வந்து எங்கெங்கே இருக்குன்றதை பார்க்கலாம். பாருங்கள், எஸ்சியில் வந்து ஜெனரல் பிஎஸ்டிஎம், உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஸோ எஸ்சி ஜென்ரலில் 2 இருக்குது. ஸோ இங்கேயே நமக்கு 4 வந்துருச்சு. ஸோ எஸ்சிஏ ஜென்ரலில் 1 இருக்குது. ஸோ 5 இருக்குது. அது இல்லாமல் 2 எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், எம்பிசி உமனுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ பிசிஎம் ஜென்ரலில் இருக்குது, எஸ்சிஏ ஜென்ரலில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து இதில் யாருமே எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எடுக்கல. ஏன்னா நம்ம நேற்று பார்த்தோம் அதே மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ நமக்கு லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து எதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா 11 அவைலபிள் இருக்குது. ஸோ 11 பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி உமனில் 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சி ஜென்ரலில் 3 இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள், நாளைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஆப்ஷன் வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சியில் 3 வேகன்சிஸ், ஜென்ரலையும் உமனில் 2 இருக்கிறது. அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா பிசிஎம் வந்து பிஎஸ்டிஎம் ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கணும் ஒரு வேகன்சிஸ்க்கு. எஸ்சிஏ உமனில் இருக்கணும், பிஎஸ்டிஎம் இருக்கணும், அதுக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நமக்கு வந்து வரும். ஸோ இங்கே 2 அங்கே ஒரு 5 7 வேகன்சிஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஸோ பாருங்கள், இங்கே வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனில் தான் இருக்குது பிசியில். இங்கேயும் வந்து பிடபிள்யூடிக்கு தான் இங்கே இருக்குது. வேறு ஸோ இங்கே டிடபிள்யூக்கு இருக்குதுப்பா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்கப்பா. டிடபிள்யூ சிஸ்டர்ஸ் போகிறீங்கன்னா ஜென்ரல் டவுனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதேமாதிரி இங்கே வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இருக்குது. இங்கே பிசியில் வந்து இது முல்டாக் இருக்கிறது, அது ஜென்ரலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட் வேகன்சிஸ் பார்க்கலாம். ஸோ நமக்கு 10 அவைலபிள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி யாருமே எடுக்கல நினைக்கிறேன். நேற்று 10 இருந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம், சரியாக தெரியல. சரி பார்க்கலாம், அந்த 10 எங்கே இருக்கிறத மட்டும் பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், எஸ்சியில் வந்து ஜென்ரல்லையும் டிடபிள்யூலையும் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு சொல்லி மொத்தம் 4 வேகன்சிஸ் இருக்குது. ஏன்னா ஜென்ரல் 2 இருக்குது, பிஎஸ்டிஎம்க்கு 1, டிடபிள்யூக்கு 1, மொத்தம் 4 இருக்குது. ஸோ எஸ்சிஏக்கு 1 5 இருக்குது, பிசிஎம்க்கு 1 6. ஸோ வந்து டிடபிள்யூ
எம்பிசியில் டிடபிள்யூக்கு ஒன்று 7, மிச்சம் 3ன்னு பார்த்தோம் அப்படின்னா பிசி டிடபிள்யூ இருக்குது, அது ஒன்று 8. அண்ட் தென் எஸ் ஜிடி டிடபிள்யூ இருக்குது 9 பாருங்க. அதுக்கப்புறம் பிடபிள்யூடியில் பிளைண்ட் ஜென்ரலில் ஒன்று சுதம் மொத்தம். ஸோ ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இல்லாமல் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம்மில் இருக்கலாம். ஆமாம். ஸோ பிசிஎம் ஜென்ரல் ஒருத்தவங்க எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சி ஜென்ரல் அந்த மாதிரி. ஸோ மொத்தம் வந்து 4 வேக்கன்சிஸ் வந்து நீங்கள் ஜென்ரல் எடுக்கலாம்ப்பா. 1 ஆமாம் 3 4 5 ஆமாம். மொத்தம் 5 வேக்கன்சிஸ் வந்து நீங்கள் ஜென்ரல் எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து டிகிரி ஜேஏல. ஸோ வந்து நமக்கு இன்னும் 59 வேக்கன்சிஸ் இருக்குது. 43 ஃபில் ஆயிருக்கு. ஸோ அந்த 59 வேக்கன்சிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து பாருங்கள், எஸ்சியில் இருக்குது. எஸ்சி ஜென்ரலில் 5 இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 1 இருக்குது. எஸ்சி உமனில் 1 இருக்குது. எஸ்சி டிடபிள்யூ 2 இருக்குது. இது எஸ்சி. எஸ்சிஏல வந்து அந்த அவைலபிலிட்டி 3 இருக்குது இன்னுமே நமக்கு பிஎஸ்டிஎம். ஸோ வித்தவுட் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 இருக்குது. ஸோ பிசிஎம் டிடபிள்யூக்கு 2 இருக்குது. பிசிஎம் உமனுக்கு 2 இருக்குது. பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம் 2, பிஎஸ்டிஎம் இல்லாமல் 7. ஆக்சுவலாக வந்து இது வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஓ, இது கேம் எடுக்கல. ஓகே, நான் நேற்று நினச்சேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பிசிஎம் ஆத்தோ அப்படின்னா ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. பிசிஎம் எக்ஸவர்ஸ்மெண்ட்டில் 2 பேர் எடுக்கலாம். இன்னும் பிசிஎம் ஜென்ரலில் வந்து இன்னும் 4 பேர் எடுக்கலாம். ஆனால் அது பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்களுக்கு மேலே வந்து வித்தவுட் பிஎஸ்டிஎம் 17 பேர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸோ மேக்ஸிமம் இதில் தான் வந்து நமக்கு இன்னும் வேகன்சிஸ் அவைலபிள் நிறைய இருக்குது. ஸோ இதே வந்து எம்பிசின்னு பார்த்தோம் அப்படின்னா டிடபிள்யூக்கு 2 வேகன்சிஸ் இருக்குது. ஆத்தோக்கு 1 இருக்கிறது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 1 இருக்குது. மேக்ஸிமம் அதுக்கப்புறம் மேலாம் இருக்காது. டிடபிள்யூ வேணால் இருக்கலாம். ஸோ பாருங்கள், டிடபிள்யூ பிசியில் 2 இருக்குது. வேறு ஸோ பிசி ஜென்ரல் பிஎஸ்டி மொதல் முடிஞ்சிச்சா தானே. மேக்ஸிமம் வந்து டிடபிள்யூ, அதுக்கப்புறம் இங்கே பிடபிள்யூடியில் இருப்பாங்க. அதுவும் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனும் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க யார் யாருக்கு இருக்குன்றத. ஸோ பாருங்கள், மேக்ஸிமம் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் நிறைய இருக்குது. அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா பிசிஎம், அதுக்கப்புறம் வந்து எஸ்சிஏ எஸ்டி, சரி எஸ்சி, ஆமாம் எஸ்சி. இதில் எஸ்டியே கொடுக்கலப்பா, அது பார்த்துக்கோங்க. சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன். இல்லை, எஸ்டியே கொடுக்கல, எஸ்சி. நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து டிகிரி சிஓஏன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 12 வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ வந்து எஸ்சிஏல வந்து 1 இருக்குது. எஸ்சி ஜென்ரலில் வந்து 2 இருக்குது. எஸ்சி டிடபிள்யூ வந்து 1. ஸோ மேக்ஸிமம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் வருது பாருங்கள். டிடபிள்யூவில் 2 1 இருக்கா. ஸோ அது மாதிரி இங்கே டிடபிள்யூவில் 1 இருக்குது. ஸோ எம்பிசி டிடபிள்யூலேயும் 1 இருக்குது. பிசி டிடபிள்யூ 2 இருக்குது. அது இல்லாமல் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் ஜென்ரல் டர்ன் டிடபிள்யூவில் 1 இருக்குது. ஸோ டிடபிள்யூ எதுவுமே இங்கே தான் ஃபில் ஆகலப்பா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு வந்து டிகிரி சிஓஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ் வந்து நமக்கு வந்து 12 இருக்குது. அதில் 6 வேகன்சிஸ் கிட்டத்தட்ட ஸ்பெஷல் கேட்டகரிஸில் போயிடும். அது இல்லாமல் 6 வேகன்சிஸ் தான் நமக்கு இருக்குது. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா நமக்கு இன்னும் ஃபில்லே ஆக ஆரம்பிக்கல. பாருங்க, இன்னும் 34க்கு 34மே இருக்குது. ஸோ ஏன் பாருங்கள், ஏன்னா ஸோ பாருங்கள், ஜென்ரல் டர்ன் 5 அப்படியே இருக்குது. ஸோ நாளைக்கு நீங்கள் போகிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து எடுங்கப்பா. ஸோ ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம் அவருக்கும் இருக்குது. நமக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் ஓகே. இது வந்து பாருங்கள், உமனுக்கும் 2 இருக்குது ஜென்ரல் டர்னில். ஸோ பிசி ஜென்ரல்னு பார்த்தோன்னா 6 வேகன்சிஸ் இருக்குது பாருங்கள். பிசி ஜென்ரலில் பிசி ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. பிசி உமனுக்கு இன்னும் 2 இருக்குது. ஸோ வந்து பிசியில் இன்னுமே இங்கே ஒரு இடத்துல மட்டுமே 9 வேகன்சிஸ் இருக்குப்பா. நெக்ஸ்ட்டு வந்து எம்பிசின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜென்ரலில் வந்து 2 இருக்குது. இங்கே வந்து ஜென்ரலில் 1 இருக்குது. பிஎஸ்டியோட 3. ஸோ உமனுக்கு வந்து 2 மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் பிசிக்கும் எம்பிசிக்கும் இதில் கொஞ்சம் வேகன்சிஸ் இன்னும் அவைலபிள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ பிசிஎம் உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 1 தான் இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரலில் 1 இருக்குது. எஸ்சிஏ உமனுக்கு 1 இருக்குது. எஸ்சி ஜென்ரலுக்கு 3 இருக்குது. ஸோ மொத்தம் எதுவுமே ஃபில் ஆகலை. ஸோ அந்த 34மே நமக்கு அவைலபிளாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு ரெக்கார்டர் கிரேடு 3 சாரி. ஸோ இதுவுமே இன்னும் ஃபில் ஆக ஆரம்பிக்கல. ஆக்சுவலாக அதனால தான் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி இந்த இதுவும் அதுவும் தவிர நமக்கு பிசியில் மேக்ஸிமம் வேகன்சிஸ் இல்லை. பிசி எம்பிசியில் சொன்னது இதுதான். இன்றைக்குமே வந்து பெருசாக யாரும் எடுக்கல நமக்கு. நெக்ஸ்ட் நமக்கு என்னென்னா காமர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பிகாம் படிச்சிருக்கணும். ஸோ அதில் வந்து எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா இன்னும் 13 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ்சியில் வந்து ஜென்ரல் வந்து வித்
கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ ஜென்ரல்ல 1 வித் பிஎஸ்டி வித்தவுட் பிஎஸ்டிம்னா 1, 1, 2. அதுக்கப்புறம் இங்கே உமனுக்கு 1 குடுத்துருக்காங்க. டிடபிள்யூக்கு 1 குடுத்துருக்காங்க. ஸோ 4 வேக்கன்ஸீஸ் மொத்தம் எஸ்சிக்கு அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் எஸ்சிஏன்னு பார்த்தோம்னா டிடபிள்யூக்கு மட்டும் தான் இருக்கு. பிஎஸ்டிம்க்கு 3 மொத்தமா 3 குடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் எம்பிசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எம்பிசி ஜென்ரல்ல முடிஞ்சிருச்சு. உமனுக்கு 1 இருக்குது. டிடபிள்யூக்கு 1 இருக்கு. ஸோ எம்பிசிக்கு 2 தான் இருக்கு. அதுவும் வந்து உமன்ல 1, டிடபிள்யூல 1 இருக்குது. ஸோ பிசிஎம்னு பார்த்தோம்னா ஜென்ரலுக்கு முடிஞ்சு போச்சு. சரி, பிசிஎம் இதில இல்லவே இல்ல. பிசி பார்க்கலாம். ஸோ பிசி வந்து இந்த ஜென்ரல் முடிஞ்சு போச்சு. பிஎஸ்டிஎம் வந்து 1 இருக்கு பாருங்க ஜென்ரல்ல. அப்புறம் டிடபிள்யூக்கு 1 இருக்குது. ஸோ எம்பிசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது முடிஞ்சிருச்சோ. ஸோ ஜென்ரல் டர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து பிடபிள்யூடிக்கு 1 இருக்கு. அது இல்லாம நமக்கு யாருக்கு டிடபிள்யூக்கு 1 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 4 இது முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 5 வேகன்சிஸ் இருக்குப்பா. பார்ப்போம். 5 யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆத்தோல 1 இருக்குது. ஓகே, ஸ்பெஷல் கேட்டகரிஸு. அதுக்கப்புறம் டிடபிள்யூ பாருங்க, பிசி டிடபிள்யூவில் 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பிசி ஆத்தோல வந்து 1 இருக்குது. ஸோ 3 முடிஞ்சிருச்சு. இன்னும் 2ன்னு பார்த்தோம் அப்படின்னா, டெஃப்ல 1 இருக்குது. 4 தானே வருது. 1, 2, 3. இங்க பாருங்க. எஸ்சிஏ ஜென்ரல்ல 1 இருக்குப்பா. ஸோ பாருங்க, ஜென்ரல் கேட்டகரில ஒண்ணே 1 இருக்குது. எஸ்சிஏல ஸோ நீங்க எடுக்கிறதுனா எடுக்கலாம் நாளைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சதை லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நேற்று 66 இருந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு எவ்வளோ ஆப்சன்டீஸ் இருக்குன்றத பார்த்துட்டு எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, அது எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.